விசில் ஊதி தெரிய போறியா? நீ தெரிய போறியா? தெரிஞ்சா தியேட்டர்ல ஊதி தெரிஞ்சா இப்ப தெருவுல ஊதி தெரியுற. ரெண்டு ஒண்ணு தானடா. அங்க அடிச்சா விசில இப்ப இங்க அடிக்கிற. நடிச்சா போதுமாடா? நாட்டை கொடுத்துருவியாடா? நடிச்சா போதுமா? நடிச்சிட்டாலே எல்லாம் வந்துருதாடா. நடிச்சிட்டாலே. நாட்டு விடுதலைக்கு போராடி செத்தவன் நல்ல கண்ணு யாருன்னு தெரியல, நடிகனை எல்லாம் தெரியுது. எங்கடா கொண்டு வர உன் நாட்டை? அதிகாரத்தை களைச்ச உடனே அதிகாரத்தை கொடுத்துருங்க, ஒப்பனை அழிச்ச உடனே அரியணையை கொடுத்துருங்க. அது நீ ஏற்கிற. உனக்கு அறிவு இருக்கு, மானம் இருக்கு, சிந்திக்கிற நீ. நீங்க நடிச்சா நோட்டை கொடுப்போம் வாழ்றதுக்கு, நடிக்கிறத நிப்பாட்டிட்டா நாட்டை கொடுத்துருவோம் ஆள்றதுக்கு. ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்க நீ இல்ல? அப்ப எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியமா தெரியுதாடா? பைத்தியமா தெரியுது கத்திக்கிட்டு சாகிறதுக்கு. ஏண்டா பிரபாகரனும் தலைவன், கக்கனும் தலைவன், காமராஜும் தலைவன், சிங்காரவேலனும் தலைவன், சீவானந்தமும் தலைவன், அயோத்திதாச பண்டிதனும் தலைவன், ரட்டமலை சீனிவாச எம்ஜி ராசாவும் தலைவன். யார்? எனக்கு பாபு சிதம்பரனார் ஒம்பாட்டன் செக்கெழுத்தவனும் தலைவன், பசும்பொன் தெய்வ திருமதி முத்துராமலிங்க தேவரும் தலைவன், ராமசாமி படையாச்சியும் தலைவன், அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயக்கனும் தலைவன், நடிகனும் தலைவன். பைத்தியக்கார பைத்தியக்கார. அறிவு ஒன்று சிந்திச்சு செயல்படுற. கலையை ரசி போற்று. அவன்கிட்ட நாட்டை கொடுப்போம்ங்கிற. தலைவனுக்கு நடிகனுக்கு வேறுபாடு தெரியாத தற்குறியாடா நீ? தற்குறியா? எந்த மாநிலத்தில் சினிமா இல்ல? கேரளாவில் இல்ல? மம்முட்டி மோகன்லாலோட சிறந்த நடிகர் இருக்கானடா? இருக்கானா? மம்முட்டி கேட்கிறாங்க, நீங்க ஏன் கட்சி ஆரம்பிக்கலன்னு. எங்க மக்கள் திரையரங்குல தலைவரை தேடுறது இல்லையே. ஒரே வார்த்தையில் செருப்பு கட்டி அடிச்சு போயிட்டான்டா. பிரேம் நசீர்னு ஒரு நடிகர் இருந்தா தெரியுமாடா? பிரேம் நசீர்னு சூப்பர் ஸ்டார், 500 படங்களை நடிச்சவன் பிரேம் நசீர், சூப்பர் ஸ்டார். காங்கிரஸ்ல இருந்தாரு. மேடையில பேச சொல்லிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தார். ஒருத்தன் எந்திரிச்சான், அவரை உட்கார சொல்லுன்ட்டான். எங்க இல்லடா, கேரளாடா, உட்கார சொல்லுன்ட்டான். ஒருத்தர் எந்திரிச்சு போய், ஏய் அவர் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமில்ல, அதனாலதான் சொல்றேன் அவரை உட்கார சொல்லி அவரை பேச சொல்லுன்ட்டான். போய் அவரை நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லியா? தலைவன் இங்க உட்காந்துருக்க, அவனை பேச சொல்லுன்ட்டாப்ல. திரும்பி விட்டு திருப்பி வந்து ஒரு மொத்த ரசிகர்களையும் கூப்பிட்டாப்ல. 2 லட்சம் 3 லட்சம் பேர் கூட்டிட்டான். நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னாப்ல. பரபரன்னு 5-6 சேர்ப்பு போட்டு இருந்துட்டேன். அதோட கீழே இருந்து இறங்கி போனவன் தான். எந்த நடிகனுக்கும் கேரளாவில் கட்சி ஆரம்பிக்கணும் என்னவல்ல. பைத்தியக்காரா. மேற்கு வங்கத்தில் சினிமா இல்லை, மகாராஷ்டிராவில் சினிமா இல்லை. ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் அவட நடிகர்கானா? போடா போடா போடா, போய் வரலாற்றை படிட. வெக்கம் இல்லாம மார்க்ஸுங்கிற, எங்கல்ஸுங்கிற, இங்கர்சாலுங்கிற, சாக்ரட்டிஸுங்கிற, பிளாட்டோங்கிற, அரிஸ்டாட்டிங்கிற, பிடல் காஸ்டோங்கிற, சேகுவாராங்கிற, ஹோசிமேராங்கிற, புத்தங்கிற, பூலேங்கிற, அம்பேத்கருங்கிற எல்லாரையும் படிக்கிற. அப்புறம் ஏன்டா நடிகனுக்காக போய் செத்து துடிக்கிற? பைத்தியக்கார பைத்தியக்கார பைத்தியக்கார. போடா போடா. பொழுதுபோக்கு தளத்தில் உனக்கான தலைவனை தேடாதே, போராட்ட களத்தில் தேடு. திரையில் தேடாதே, தரையில் தேடு. காத்தடிக்கிற திசையெல்லாம் பறந்து போகிற பதராக இருக்காதே. புயலே அடித்தாலும் அசையாமல் அதே இடத்தில் கிடக்கிற வீரியமிக்க நெல்மணிகளாக இருங்கள். ஒரு நெல்லு தான்டா. கூட்டமல்லட அரசியல், உயர்ந்த கொள்கை தான் அரசியல். அல்லாஹ் கவனிச்சுக்க. ஒரு நெல்லு தான், ஒரு நாற்று தான். ஒற்றை வைக்கோல் புரட்சிங்கிற மாசானுவ புக்காக்கோ. ஒற்றை வைக்கோல், ஒரு நெல்லு ஒரு நாற்று நடவுதான் நம்முடைய அப்பன் நம்மாழ்வார் வலியுறுத்துறான். ஒற்றை நாற்று தான் நடுறான். அது 80 நாற்றா விரியுதுறான். ஒற்றை நாற்று 80. ஒரு நாற்று 20 நெல்மணிகளை இருந்தாலும் 1600 நெல்மணிடா. ஒரு நெல் 1600 நெல்மணியை உருவாக்க முடியும் என்றால், ஒற்றை மகன் 36 லட்சம் நெல்மணிகளை விளைய வைக்க முடியும் என்றால், 36 லட்சம் நெல்மணிகள் எத்தனை கோடியாக பெருக்கும் என்பதை அறிவு சமூகம் புரிஞ்சுக்கணும். உன் மகன் பேசுறத கேட்டு காத்துல வாங்கிட்டு போகாத. கடத்து, கடத்துறா. தேனி எப்படி கடத்துது மகரந்தத்தை, அப்படி கடத்து. புரட்சி என்பது என்ன என் உடன் பிறந்தவனே? என்ன? ஒரு வண்டி நிறைய குப்பை, எவனும் வண்டி நிறைய தீப்பத்தி நெருப்பை எடுத்துட்டு போவது இல்லை. ஒரு தீப்பட்டி, ஒரு தீக்குச்சி தான்
புரட்சி என்பது என்ன? ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது. ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்து கொண்டுங்கிறான். உரசி போடுறா, பத்தி எரியட்டும். தனி மனிதன் சீமான் இங்க பாரு, ஒரு சிறிய விளக்கு மெழுகுவர்த்தியில் இருக்கிற தீபத்தை அப்படின்னு ஊதுனா அணைஞ்சிரும்டா. வாய்கிட்ட ஊதுற காத்தே அணைச்சிருது. தனியா திணின்னு சின்ன நெருப்பா இருந்தா. இதே நெருப்பு அடர்ந்த காற்றுக்குள் பற்றி பெருநெருப்பாக மாறுகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அந்த காற்று ஊதி 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 வளர்க்கு. இதுக்கு பேர் என்ன? புரட்சி. பெருந்தீ புரட்சி. தனி மனிதன் உங்கள் மகன் சாலையில் நடந்தால் விபத்து, ஆக்சிடென்ட். நாம் அத்தனை பேரும் எழுந்து நடந்தால் போக்குவரத்து நிறுத்தம், டிராபிக் ஜாம். இதாண்டா புரட்சி. தென்னை மரம் பார்த்திருக்கியா? தென்னை மரம், தென்னை மரத்துல முதல் மட்டையிலிருந்து அடிமட்ட வரை முனிமட்ட வரை தான் பிறந்ததற்கும் இறந்ததற்குமான தடத்தை மட்டை தென்னையின் உடம்புல மட்டை பதிச்சிட்டு போதுரா. தடம் மட்டை அப்படி பதிச்சிட்டு போகுது. பார்த்தா கரும்பில் தோகை, அகத்தியில் கணு, எல்லா இடத்திலும் ஒவ்வொரு கிளையும் இலையுமே தடம் பதிக்கிற போது மான தமிழ் மக்கள் பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் இறந்ததற்கும் தடம் இருக்கின்றார். இதை தாண்டா பிடல் காசல் சொல்றான். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன்கிறான். நீ மனிதனா மாமனிதனான்னு பார்த்துக்க. பிறந்தா இருந்த தடம் தெரியாம போகாதரா, வரலாற்றில் வாழ்ந்தாண்டா அப்படின்னு இருக்கணும். சொல்றான்டா விரல் விட்டு இத்தனை முன்னவர்களை அப்படி வாழணும். இறந்த பிறகு வாழ்க்கை இருக்குன்னு நீ, உயிர் இருக்குன்னு நினைக்கிறியா? இன்னொரு பிறப்புங்கிறத நீ நம்ப மறுக்கிற. இருக்குல்ல, மறுபிறப்பு இருக்குல்ல. அந்த பிறப்பிற்கு உடலும் இல்லை, உயிரும் இல்லை, புகழ் இருக்கு. வள்ளுவ பெருமகனார் இருக்கானா? இல்லையடா, இல்ல. பிறந்து இறந்து போனான், ஆனால் இறந்தும் இரவா புகழ் பெற்றான். எப்படி? 2000 ஆண்டுகளாக தமிழ் மக்களோட இருக்காண்டாவே. பாரதி இல்லடா, பாரதாசன் இல்ல, கம்பன் இல்ல, கபிலன் இல்ல, இளங்கோ இல்ல, சீர்த்தலை சீத்தனார் நம்ம முன்னோர்கள் எவனும் இல்ல, சேர சோழ பாண்டியன் இல்ல. ஆனால் புகழ் இருக்கு. அடுத்த பிறப்பு இறந்த பிறகு பிறப்பது புகழ் பிறப்பு. அதுக்கு வாழ்நாளே கிடையாது. உடல் இல்லை, உயிர் இல்லை, அதுக்கு மரணம் இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்டா நீ. பைத்தியக்கார 500 ரூபா 1000 ரூபா பிச்சைக்கார காசுக்கு வாக்கை விற்கிறது, வாக்கி அரிசி வாங்கி திங்கிறதுக்கு சமம்டா. தூக்கி வீசுறா. வீசி தன்மானமிக்க தமிழ் மக்களாக கிளர்ந்து எழுந்து வரலாற்றை மாற்றி படை, மாற்றி படை மாறிச்சுடா. தமிழ் சின்ன சின்ன பசங்க வந்தாங்கடா, மாத்திட்டாங்க. தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டாங்க. எழுது, இந்த தேர்தலை 23 எழுது, ஒற்றை விரலால் எழுது. உழவர் குடியோன் விவசாயிக்கு வாக்கை செலுத்தி தூக்குட. என்னந்த சூரிய ரெட்டல விவசாய சின்னத்தை விட உயர்ந்த சின்ன இருக்கா சொல்றேன். என்ன விசில் உதிப்பு தெரிய போறியா? நீ தெரிய போறியா? என்ன பண்ண? திரையரங்களை ஊதி தெரிஞ்சா, தியேட்டர்ல ஊதி தெரிஞ்சா, இப்ப தெருவில் ஊதி தெரியுற. 2 ஒண்ணு தானடா. அங்க அடிச்சா விசில, இப்ப இங்க அடிக்கிற. சூரியன் ஓட்டு போட்டு அவங்க வீட்டில் விடி, நாட்டில் எங்கடா விடியுது? எங்க விடியுது? ரெட்டலை அது 60 வருஷமா மொட்டலையா தான் இருக்கு. அடுத்தலையே விடலை. என்னத்த விடுது? எங்க விடுது? எவன் தோற்றாலும் தோற்றான்னு இருக்கலாம், விவசாயி தோற்றான்னு இருக்கப்படாது. எத்தனை லட்சம் வேளாண் கோரி பெருங்குடி மக்கள் இருக்கிறீங்க. உங்க போராட்டங்கள் எல்லாம் உங்கள் மகன் நிக்காத நாள் இருக்கா? உங்கள் குரலோடு என் குரல் ஒலிக்காதது இருக்கா? உங்கள் வேர்வையோடு என் வேர்வை கலக்காம இருந்திருக்கா? அப்போ உங்களுக்காக நின்ன என்னோடு இந்த நேரத்தில் நிற்காமல் எப்போது நிற்க போகிறீர்கள்? எல்லா போராட்டங்கள் என்ற மகனோடு இந்த தருணத்தில் நிற்காமல் எப்போது? எல்லா பிரச்சனையும் தந்தவனோடு, எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும் வந்தவனோடு யாரோடு நிற்க போகிறீர்கள்? யாரோட? பகுத்தறிவதும் என்ன, எது சரி என்று பகுத்து வகுத்து ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கிற திறன் தான் பகுத்தறிவு. அது கூட எல்லாமே என்னப்போ? என்னது? அநீதிக்கு துணை போய்கிட்டு எத்தனை காலத்துக்கு திருப்பீங்க? அநியாயம்னு தெரியுது. அநீதியை எதிர்க்கு துணிவில்லாமல், அநீதியை எதிர்த்து அச்சமின்றி துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள். நீ எங்க அநீதியை எதிர்த்து துணிஞ்சு போராடுற?
புரட்சி தீயை, அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் வந்தேன் என்கிறார் இறைமகன் இயேசு. அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை நான் பற்ற வச்சுட்டு ஓடுறேன். நீ எச்சைக்காரி திருப்பி அணைச்சிக்கிட்டே இருக்கிய தொடர்ந்து. எங்க என்னை எரிய விடுற? எங்க எரிய விடுற? அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறான் என் தலைவன். எவனுக்காக சரணடைஞ்சிருக்கானாடா? 206 வழக்கு வாங்கின இந்திய நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை நடத்துற ஒரு தலைவனை சொல்றான். 260 வழக்கு வாங்கின ஒரு மகனை சொல்லு பாப்போம். என்ன கொள்ளையடிச்சனா, இல்ல கொலை பண்ணனா, இல்ல என்ன பண்ண லஞ்சம் வாங்கினா, ஊழல் செஞ்ச பேசுனேன் அவ்வளவுதான். 200 ஒரே நாள்ல 100 வழக்குடா. ஒரே நாள்ல 100 வழக்கு. செஞ்சுரி அடிச்சவன் நான் ஒருத்தன் தான். நான் ஏறாத நீதிமன்றம், இருக்காத சிறை சொல்லு பார்ப்போம். ஏன்? விழுந்து விட்ட தமிழ் பேரினத்தின் எழுச்சி. என்னை வளர்த்தவன் அப்படி. எப்படி? நான் செத்தாலும் சரி என் இன வாழணும், நான் வீழ்ந்தாலும் சரி என் இன எழணும், என் இனத்திற்கு வேண்டியது விடுதாய், விளை தலையானாலும் தருவேன். இதான் எங்க கோட்பாடு. ஏனால் உயிரினும் மேலானது எங்கள் உரிமை. என் உயிர் எனக்கு மட்டுமான இழப்பு, என் உரிமை என் ஒட்டுமொத்த இனத்திற்குமான இழப்பு. அதை விட உயிரை இழக்கலாம், உரிமை இழக்கக்கூடாதுங்கிற கோட்பாட்டோட நிற்கிற பிள்ளைகள். போட்டா போடு, போடலைன்னா போ. என் கடமை, நான் பேசணும், பேசிட்டேன். உன்னோட பிறந்துட்டேன், வயிற்றுல பிறந்துட்டேன். அதுக்கு என் பிறவி கடமை செஞ்சுட்டேன். வர்ற தேர்தலை பயன்படுத்திக்க, விட்டாத இந்த மகனை கெட்டியா பிடிச்சுக்க. நாடும் மக்களும் நல்லா இருக்கணும்னா இந்த தேர்தலை நீ ஜெயிக்க வைக்கல, எவனாவது மனுக்கு எடுத்துக்கிட்டு வந்த கொன்னே விடுவேன். அண்ணே வீடை இடிக்கிறான், அண்ணே நிலத்தை பறிக்கிறான், அப்ப ஓட்டு போடும்போது எங்க வைக்கலிச்சா நீ? ஏன்னா எல்லாம் தெரியுது, எல்லாம் தெரியுது. அநீதியை தர்றவன், இந்த பிரச்சனையை தந்தவனே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கானே. எப்படி? யார் போடுறா ஓட்டு? யார் போடுறா? எத்தனை காலத்துக்கு இந்த தவறை திருப்பி திருப்பி செய்வேன்? எல்லாரும் வீதிக்கு வந்துட்டு போராடி, அப்புறம் எப்படி உனக்கு போராட்டத்தை தந்தவன் திருப்பி அதிகாரத்துக்கு வர? எப்படி வர? கள்ள ஓட்டு போட்டுக்கிறானா? எப்படி வர? பயன்படுத்திக்க, இந்த தேர்தலை பயன்படுத்திக்க. நீ இது இல்ல, இன்னும் 35 கூட்டம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் போட்டு காட்டுவேன். கல்வி எப்படி கொடுப்பேன், வேலை வாய்ப்பு இங்க பேசிட்டல, வேற ஊர்ல போட்டு காட்டுறேன் பாரு, எப்படி வேலையை பெருக்கி கொடுப்பேன் வாழ்விடத்துலன்னு. நீ கவனி. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட நேரம் இல்லைல்ல. நாளைக்கு வேற கூட்டத்தில் காட்டுவேன். செல்போன்ல போ, யூடியூப் போ, லேட்டஸ்ட் ஸ்பீச், சீமானோட லேட்டஸ்ட் ஸ்பீச்னு தட்டு வந்துடும். பாரு, கொஞ்ச நேரம் பாரு. இப்போ அண்ணன் சொன்னா நீங்க கேட்கல, அன்னைக்கு நான் சொன்னேன் கேட்கல. நாட்டின் பிரதமர் ஐயா மோடி சொன்ன போது பார்த்திருப்பீங்க. அவர் நான் சொன்னதை சொல்றாரு அவர். இப்ப நடிகர் அமீர் கான், அவர் தெரியாம இருக்க முடியாது, இந்தியாவில் புகழ்பெற்ற நடிகர். அவர் சத்தியமே ஜெயதேன்னு இப்ப இருக்கிற விஜய் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். அதுல நம்ம அப்பா நம்மாழ்வார் மாதிரி வேளாண்மையில் ஆர்வம் கொண்ட ஒரு இளைஞரை பேட்டி எடுக்கிறாரு. அந்த பேட்டியை கேள்வி பயன்படுத்துறீங்க. ஒவ்வொரு 35 கிலோ காய் கனி கழிவுக்கும் நாங்க ஒரு பசுவை வேலைக்கு வச்சிருக்கோம். அதுகளோட வேலையே அதை எப்படி சொன்னார் பாருங்க. இந்த காய்கறி இந்த இதுக்கு ஒரு பசை வேலைக்கு வச்சிருக்கோம்ன்றாப்ல. வேலைக்கு வச்சிருக்க எதுக்குன்னு சாப்பிட வேண்டியது, சாணம் போட வேண்டியது, அதுக்கப்புறம் ஷெட்ல போய் தூங்க வேண்டியது. இதான் ரிட்டையர்மெண்ட் லைஃப். 8 மணி நேரத்துல அது சாப்பிட்ட பசு கண்ணுக்குட்டி போட்டு பால் கறக்கிறது, அது ஒரு இது, அது வேலைக்கு போற மாதிரி. அப்புறம் ஓய்வு வர்றது. இந்த கண்ணுக்குட்டி போடாத வயசாயிருச்சுன்னா ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையில ஓய்வு பெற்ற பிறகு என்ன வாழ்க்கைன்னா இறைய சாப்பிடணும், சாணத்தை போடணும். இதுக்கு தான் வச்சிருக்கோம். அது ஒரு தொழிற்சாலை, ஃபேக்டரி மாதிரி. உரத்தை எங்களால தயாரிக்க முடியாது, அதனால உரத்தை தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை மாதிரி பயன்படுத்தணும்னு சொல்றாப்ல. கழிவுகள்ல 1/4 பங்கு சாணமா வெளியில வந்துடும். அதாவது நீங்க குப்பைன்னு சொல்ற அந்த கழிவு பொருட்கள் சாணமா வெளியில வருது. அந்த சாணத்துல நமக்கு தேவையான மீத்தேன் இருக்கு. நாங்க அந்த மீத்தேன் சொல்றது கேட்பேன். தஞ்சாவூர்ல மீத்தேன் ஈத்தேன் பயாகேஸ் எடுக்கிறோம்ட்டு நம்ம பூமி தாய் இருக்குல்ல, 3 போகம் நஞ்சை விளையிற அந்த பொண்ணு விளையிற அந்த பூமியை, பூமி தாயின் ஈரக்கொலையை, இதயத்தை, சிறுநீரகத்தை அறுத்து அவன் மீத்தேன் எடுக்கிறான், நஞ்சாக்குறான். இப்ப உங்க மகன் சொல்றேன், அதை நிறுத்திட்டு இந்த பாரு, நான் சொல்லும்போது நம்மள அவர் சொல்றாரு பாரு, மாட்டு சாணி, ஆட்டு புழுக்க, அதுல இருந்து மீத்தேன் எடுப்பேங்கிறாப்ல. அப்படின்னா நான் நாடங்களும் உன் திருவண்ணாமலையில, உன் செஞ்சியில, உன் வந்தவாசியில பண்ணைய போட்டு அங்கேயே மாட்டுப்பால், மாட்டுக்கறி, அங்கே பால்வார கட்டி, பால்கோவா, தயிர், நெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, மாட்டு சாணத்தை கொண்டு குப்பை கிடங்கு, அங்கிலிருந்து மீத்தேன் ஈத்தேன் பயாகேஸ் எடுத்து எவ்வளவு வேணுமோ சிலிண்டர்ல கொடுத்து என் மக்களுக்கு தடையற்ற எரிகாற்று கிடைக்க வழி செய்வேன்னா நீ சிரிக்கிற. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த அயோக்கிய பைய ONGC இந்த மீத்தேன் ஈத்தேன் என் தாயை ஈரக்குலைய வழக்கமா தடுத்தாட்டி வெளியேபடா எனக்கு வேணாம்டா. என் மாடு ஆட்டு சாணியிலிருந்து நான் தயாரிச்சு காட்டுவார் பாரு.
இங்க பாரு, சாணத்தை பயோடைஜஸ்டர்ல போட்டுறோம், அதாவது பயோகேஸ் பிளான்ட். அதுல இருந்து 99% மீத்தேன் ஃப்ரீ சாணமா வெளியில வரும். அத புழுக்களோட குழியில போட்டுருவோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து கிடைக்கிற கழிவானது அதுவும் 100% அதுங்களோட வயித்துல இருந்து வந்தது. என்ன சொல்றாருன்னா, இந்த மீத்தேனை எடுத்துட்டு மீதி இருக்கிற கழிவு சாணத்தை கொண்டு போய் குப்பை கிடங்கு போடும் மண்புழுக்கு. மண்புழு அதை சாப்பிட்டுட்டு 72 வருஷம் சொல்றாரு. என்னன்னா, ஒரு கருப்பு தங்கத்தை பிளாக் கோல்டா அந்த மண்புழு போடுற கழிவு இருக்குல்ல, அது எப்படி சொல்றாரு, பிளாக் கோல்டுங்கிறாரு, கருப்பு தங்கம்ங்கிறாரு. அவ்வளவு சிறந்த உரம்ங்கிறாரு மண்புழுவின் கழிவை. அப்ப மனித கழிவை எவனாவது மதிக்கிறான் பாரு, மண்புழு கழிவை தங்கம், கருப்பு தங்கம்ங்கிறவள. அது எப்பவுமே உனக்கு உள்ளூர் மாடு விலை போகாத மாதிரி உன் மயம் உலக தத்துவத்தை தான் சொல்றேன், உலக சிறந்த கருத்தை தான் சொல்றேன். நான் சொல்றதுனால நீ கேட்க மாட்டேன், அதனாலதான் அடுத்தவனை வச்சு சொல்றேன். எப்பா நீ சொல்லுப்பா, அப்பவாவது உனக்கு புரியுதான். ஏன்னா எங்க அப்பா நம்மாழ்வாரு, மகனே நம்ம என்ன சொன்னாலும் நம்ம சனம் நம்பாது, அதனால இந்த வெளிநாட்டுக்காரன் சொன்னான்னா தான் நம்பும். மாசானுகோ புக்காக்கோ சொன்னது போல, இந்த ஆரோவில் பெர்னாட்டி கிளார்க் சொன்னது போல. நாங்கள் அமைதிப்படன்னு ஒரு படம் எடுத்தோம், அதில் எங்கள் அண்ணன் சத்யராஜ் எங்கள் அப்பா மணிவன் நடிப்பாங்க. அப்போ உரையாடலில் வரும், இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார், இது யார் சொன்னதுன்னு கேட்பாப்புல. தஸ்தோவெஸ்கின்னு அடிச்சு விடுவாப்புல எங்கள் அப்பா. ஏய் மணியா, இது நீ தானே சொல்கிற? ஆமாண்ணா. அப்போ ஏன் இதை வாய்க்கு நுழையாத வெளிநாட்டுக்காரன் பேரை சொல்கிற? அப்படி சொன்னா தானே அந்த சனம் நம்பும். அது மாதிரி உனக்கு ஒரு நோய் இருக்கு, இதை சீமான்னு சொல்றதுன்னு புரியல. சீனாவில் ஒரு ஞானி சொன்னான், அவன் சரியாத்தான் சொல்லியிருப்பான். இப்ப நான் சொல்றது நம்பல, இல்ல இதையாவது நம்பு. வர்மிகாஸ்ட் உலகத்திலேயே சிறந்த உரம். இது உலகத்திலே சிறந்த உரம் இதை சொல்றாரு, மண்புழுவோட கழிவு உலகத்திலேயே சிறந்த உரம். இந்த மண்புழு கழிவை பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இத நேரடியா பூமியில உபயோகப்படுத்தலாம். மத்ததுல பாக்டீரியல் ப்ராசஸ் மூலமா டீகம்போஸ் பண்றதுக்கு 45 நாள் ஆகும். 9 மணிக்கு எங்க வண்டி வந்து அதை வேஸ்ட கலெக்ட் பண்ணிடும். 10:30 மணிக்கு அதை பசுக்களுக்கு போட்டுருவோம். 6 மணிக்கு சாணமா அது ரெடி ஆயிடும். அத பயோடைஜஸ்டர்ல போட்டா மீத்தேன் இல்லாத சாணமா வெளியில வந்துரும். உடனே அதை மண்புழு குழியில போட்டுருவோம். மறுநாள் மாலையோ இல்ல அதுக்கு அடுத்த நாள் காலையோ, அதாவது 72 மணி நேரத்துக்குள்ள நம்ம கையில பிளாக் கோல்டு இருக்கும். வேகமான ப்ராசஸ், எந்த மிஷினாலையும் இதை செய்ய முடியாது. சில நேரத்துல பசுக்கள் சாப்பிட முடியாத கழிவு பொருட்களும் வரும். அத கம்போஸ்ட் பெட்ல போட்டுருவோம். அந்த கம்போஸ்ட் பெட்ல இருந்து மேகெட்ஸ் வரும். மேகெட்ஸ்னா சின்ன சின்ன புழுக்கள். சின்ன புழுக்கள். கோழிங்களோட முக்கிய உணவு புழுக்கள் தான், அதாவது புழுப்பூச்சிகள் தான். இதை சாப்பிட்டுட்டு அடுத்த நாளைக்கு அழகான முட்டைகளா நமக்கு தருது. புழுக்களை பார்த்து முகத்தை சுளிக்கிறவங்க மறுநாள் டேபிள்ல உட்கார்ந்து அந்த ஆம்லெட்டை சாப்பிடுவாங்க. எந்த டெக்னாலஜியாலையும் எந்த மிஷினாலையும் இதை பண்ண முடியும். அதைத்தான் உங்க மையம் 15 வருஷமா கத்துறேன், நீ கேட்க மாட்டேங்கிற. இப்பவாது கேட்டு தவிச்சது ஒரு ஓட்ட போட்டு விடு. இப்ப அதை கொண்டு விட்டு செயற்கையா மண்புழு உரந்தவர் எப்படி ரசாயன உரத்துல சிக்கி சாகுறான் பாரு, அழிஞ்சு போறான். யாரு? பிளாக் கோல்டு, ஆகச்சிறந்த உரத்தை தந்தவன் செத்து போயிட்டான். எதுல? பாக்டம்பாஸ் 60, 20 யூரியா, சல்போட்டு, பொட்டாசியம், கண்ட கருமத்தை போட்டு மண்ணில் இருந்த இயற்கையான அந்த வளமிக்க அந்த உரங்களை கொன்னுட்ட பாரு, உன் பூமி செத்து போச்சு. இப்ப என்ன பண்ற? செயற்கையா மண்புழு உரம் தயாரிக்கிறேன்ட்டு கிளம்பிட்டேன். மண்புழு தயாரிக்கிற கூடம் ஒரு உரம் வச்சிருக்கா. எப்படி? செயற்கையா. முன்னாடி ஒரு மண்வெட்டி ஒரு களை கொட்டிட்டு தோன்னா 50-100 புழு வரும், அதை எடுத்து மாட்டி தூண்டில் போட்டு மீன் பிடிப்பான். இப்ப மண்புழுவை தனியா தயாரிச்சுக்கிட்டு திரியிறா நீ. செயற்கை கருத்தரிப்பு ஒரு இருக்குல்ல, அது மாதிரி செயற்கையா ஒன்னே உருவாக்கிட்டு திரியிற. பாத்துக்க. இப்ப இந்த ரசாயன உரத்து போட்டனால எப்படி அவன் சாகுறாங்கிற காட்சியை பாக்குற. இப்ப தயாரிக்கிறாங்க கூடாரம் கட்டி. என்ன கொடுமை பாத்துக்க, எப்படி பாத்துக்க. இயற்கையா இருந்ததை அழிச்சு விட்டு செயற்கையா உற்பத்தி செய்யறேன்னு கிளம்பிட்டாங்க. இது என்ன? கீழே ஒரு ரசாயன உரத்தை போட்டோம். இவன் யாரு தெரியுமா? மீதி உரம் இருந்துச்சு பாருங்க, மீதி வெடி மருந்து. பாதி வெடி மருந்த உரமா தயாரிச்சான், மீதி வெடி மருந்த பூச்சிக்கொல்லின்னு தயாரிச்சிட்டான். கீழையும் நஞ்சு, மேலையும் நஞ்சு. இந்த நுட்பத்தை நல்லா கவனிக்கணும். இந்த பாரு, 3-4 தடவை பயிரில் செடியில்
எல்லாத்துலேயும் பூச்சிக்கொல்லி பூச்சி மருந்துன்னு அடிக்க ஆரம்பித்தோம். இது எலி மருந்துன்னு சொல்கிறேன். தின்னா எலி மட்டும் சாகிறதில்ல, தின்னா நீனும் செத்துருவேன். அப்படின்னா இது எலி கொல்லி இல்லை, ஆள் கொல்லி, உயிர்கொல்லி. அதை நல்லா கவனிச்சுக்கணும். ஒன்னையே கொல்லுது. எலி செத்தவொடனே சாப்பிட்டவொடனே செத்துருது. இதை மருந்தாக்கி பயிரில், காய்கறியில், தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய் அந்த செடியில் தெளிச்சா, பூவில் தெளிச்சா என்ன ஆயிடுது? உடனே சாக மாட்டா, கொஞ்சம் நாள் கழிச்சு சாவேன். இங்கே பாரு, இந்த பூச்சி வருது, வண்டு வருதுன்னு எதனோன்னிறோம் அந்த ரசாயன மருந்துகளை அடித்து. எங்கள் அப்பாட்ட கேட்டேன், நம்மால்வார்ட்ட, இந்த பூச்சிகளை கொல்றதுக்கு என்னப்பா பண்ணுறது? ஏப்பா பூச்சியை கொல்லணும்னு கேட்டாப்புல. ஒரு பூச்சி தேன் தருது, ஒரு பூச்சி பட்டு நூல் தருது. பல பூச்சிகள் மகரந்தத்தை கடத்தி, இந்த பூலேருந்து அந்த பூவுக்கு மகரந்த கடத்தி உயிர் உற்பத்தி பெருக்கத்தை, விளைச்சலை பெருக்குது. இப்போ இந்த பூச்சிகளை கொண்டுட்டு எப்படிப்பா மகரந்தத்தை கடத்துறது? தேனுக்கு என்ன செய்யுது, பட்டு நூலுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டார். எவன்டையும் பதில் இருக்காது. இது என்ன செய்து பாரு இந்த பூச்சி தேனி. இங்கே பாரு, ஒரு 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 தேன் கூட கட்டுறதுக்கு ஒரு தடவை 1 லிட்டர் தேன் வச்சுக்கிறீங்க. 20 லட்சம் 60 லட்சம் பூக்களுக்கு மேலே அது போய் தேனை குடிக்குது. பாரு எவ்வளவு தேனை குடிச்சு வந்து. இங்கே எல்லா செடிகளும் பூக்கும், காய்க்காது. எப்போ காய்க்கும்னா இந்த வண்ணத்து பூச்சி, இந்த தேன் சிட்டு, இந்த தேன் நீக்கல் இருக்குல்ல, இது போய் தேனை குடிக்க அந்த பூவில் உட்கார்ந்த போது இந்த மகரந்த துகள் இருக்கும், அதை ரெக்கைகளையும் மூக்களையும் ஒட்டிக்கிட்டு போய் அடுத்த பூவில் உட்காரும். இந்த பூவிலேருந்து அந்த பூவுக்கு இந்த மகரந்தத்தை கடத்தும். அப்போ தான் அது 2 சூல் கொண்டு கரு கொண்டு காய்க்கும். இல்லைன்னா பூக்கும் உதிர்ந்துடும். அப்போ காய்க்க வைக்கிறது யாருன்னா இந்த வண்டு தான். இப்போ இந்த வண்டு இல்லைன்னா உற்பத்தி பெருக்க இருக்காது, விளைச்சல் இருக்காது. விளைச்சல் இல்லைன்னா நாட்டில் பஞ்சம் வந்துடும். பஞ்சம் வந்ததுன்னா பசி வந்து, வறுமை வந்து சாக வேண்டி தான். இதனால அது பூச்சின்னு நினைச்சிடாத, பூச்சின்னு நினைச்சிடாத. பாரு என்னென்ன வேலை செய்யுதுன்னு பாரு இந்த தேனி. இப்போ நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தேனியை பற்றி எத்தனை நாய் இருந்தது? 1000 நாய் இருந்தாலும் ஒரு கல்லை விட்டு எரிஞ்சினா நாய் ஓடும். உருவத்தில் பெரியது தான் நாய், கடிக்கிறது தான். ஆனால் கல்லை விட்டு எரிஞ்சினா பயந்து ஓடிடும். ஆனால் இந்த மாதிரி சின்ன தேனி தான் உருவத்தில் எரிஞ்சதுன்னு வச்சுக்க, நீ ஓடுவ. எப்படி ஓடுறா பார்த்துக்க. பெரிய உருவம் நாய் கல்லை விட்டு எரிஞ்சினா அதே கல்ல தேன் கொட்டி மேலே எரிஞ்சுன்னு வச்சுக்க, நீ ஊரே திரண்டு ஓட வேண்டியதுதான். 1000 நாய்களுக்கு என்ன மோப்ப சக்தி இருக்கோ அது அந்த தேனீக்கு இருக்குதுங்கிறான். அதனுடைய உழைப்பை நீ சாதாரணமாக குறைய முடியாது. நம்முடைய தாத்தா ஜேசி குமரப்பாவை காட்டினல்ல, அவர் பொருளாதாரத்தை தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தில் பிரித்து எழுதும்போது பொருளாதாரத்தில் பல படிநிலைகளை எழுதுகிறார். அதில் சேவை பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம், அடாவடி பொருளாதாரம், இப்படி பல வர்த்தக பொருளாதாரம் எழுதும்போது சேவை பொருளாதாரத்திற்கு உதாரணமாக தேனியும் விவசாயம் தான் சொல்றார். என்ன, விவசாயி தனக்கு மட்டும் விளைவிப்பதில்லை, தன் பசிக்கு மட்டும் உழைப்பதில்லை, தன் பசிக்கு போக்கி ஊரார் பசிக்கும் உழைக்கிறான். அதனால அது சேவை பொருளாதாரம்ங்கிறார். தேனி தன் உணவுக்குத்தான் சேமிக்குது, ஆனால் பிறர் தேவைக்கும் பயன்படுவதால அது சேவை பொருளாதாரம்ங்கிறார். புரியுதா? அந்த சேவை பொருளாதாரத்தின் நாயகனே உழவனும் தேனீக்களும் தான். இந்த மகரந்த கடத்தல் இல்லைன்னா எதுவும் விளையாது. இப்போ இந்த தேனீக்கள் செத்து போச்சுன்னா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேன்கூட்டில் ராணி தேனி இருக்குது, ராணி தேனி இருக்குது. இந்த ராணி தேனி என்ன செய்யுதுன்னா, தேனீக்கள் செத்துருச்சுன்னு வச்சுக்க 4 ஆண்டுகள் கூட மனித இனம் இருக்காதுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான். தேனீக்கு மனித இனத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் சொன்னது தான். தேனீக்கள் இல்லைன்னா எதுவும் பூக்கும், காய்க்காது. காய்க்கவில்லை என்றால் விளைச்சல் இருக்காது. விளைச்சல் இல்லை என்றால் உனக்கு நாடு பசி, வறுமை, ஏழ்மை, பஞ்சம், சாக வேண்டியதான். அதை வச்சுதான் அவர் சொல்றாரு. இந்த பூச்சி ஏன் சாகுது? இப்போ தேன்கூடு, இதில் ராணி தேனி தான் அங்கே தலைமை. இந்த ராணி தேனி கட்டளை இட்டு அந்த ராணிக்கு கட்டளைக்கு படிஞ்சு இவங்க தேன் சேகரிக்க எல்லா சேவகர்களும் போவாங்க. சில காவல் ராணிகள் தேனிகள் மட்டும் அந்த தேன்கூட்டை காத்துக்கிட்டு ராணிக்காக நிற்கும். இப்போ அரண்மனையை விட்டு எல்லா தேனியும் கிளம்புது, தேன் சேர்க்க கிளம்புது. இந்த போகுது பாரு, போகுது. இப்போ இந்த கூட்டை விட்டு போகும்போது
அதுக்கு எங்கேருந்து கிளம்புறோம்னு தெரியுது, எங்கேருந்து கிளம்புறோம்னு தெரியுது, எங்கே போகிறோம், எந்த பாதை வழியே போகிறோம்னு தெரியுது. இந்த போகும் இந்த பூக்களை போய் தேனை சேகரிக்கும். பல லட்சக்கணக்கான 60-70 லட்சம் பூக்களை போய் அது தேனை எடுக்குது. ஒவ்வொரு செட்டுக்கும் அவ்வளவு போராடுது, சேர்த்துக்கிட்டு வருது. இப்போ என்னன்னா, இந்த பூக்களில் கத்தரி செடி, சொரக்காய் செடி, பூசணி செடி, முருங்கைப்பூ, மாம்பூ எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்கிறோம் பாரு, பூச்சி மருந்து அடிக்கிறோமா? பூச்சி மருந்து இல்லை, உயிர்கொல்லி விஷத்தை கொட்டிடும். கொட்டின உடனே இந்த பூச்சிகள், தேனீக்கள் வந்து அந்த தேனை உண்ணுது. தேனா இல்லாமல் விஷமானதுனால எப்படி மயங்கி விழுகுது பாரு, எப்படி விழுகுது பாரு. அப்படியே என்ன விஷத்தை குடிச்சு தேன் இல்லாமல் விஷமானால செத்து அப்படியே நில குழஞ்சி மயங்கி கீழே விழுகுது. இது எப்படின்னா, டாஸ்மாக் கடையில் போய் சரக்கு வாங்க போகும்போது, வீட்டில் இருந்து போகும்போது அவனுக்கு வழி தெரியுது, எங்கே இருக்கு வீடு, எந்த வழியை வந்தோம்னு தெரியுது. வீரனை உள்ள இறக்கிட்ட பிறகு எப்படி போகிறான் பாரு, எப்படி வந்தான் பாத்தியா, எப்படி வந்தான் பாரு. எங்கே வந்தோம் எங்கே போனோம் தெரியாமல் விழுந்து தெருவில் எப்படி கிடப்பானோ அப்படி அவன் கொஞ்சம் நினைச்சு தெளிஞ்சு எந்திரிச்சிடறான். ஆனால் இவன் செத்துடுறான். எப்படி, எந்த வழியை வந்தோம் எந்த வழியை போனோம்னு நினைவில்லாமல் ஒரு மயக்க நிலையில் செத்துடுறான். இப்படி செத்து விழுந்ததுனால இவனெல்லாம் போனவன் திரும்பி வரலைன்னு காத்திருந்த ராணி தேனி யாருமே வரலைன்னு அதுவும் செத்துருது. அப்போ தேனீக்கள் இனம் செத்துக்கொண்டே இருக்குது. அது மாதிரியே இந்த வண்ணத்து பூச்சியும் தேனீக்கள் மாதிரியே இந்த உயிர் பெருக்கத்துக்கு, உற்பத்தி பெருக்கத்துக்கு, மகரந்தத்தை கடத்துகிற பெரும்பணியை செய்யுது. இந்த பூச்சிகள் எல்லாம் ரசாயனம், அந்த மருந்தை கூத்தி, இந்த விஷத்தை பூச்சி மருந்தை போட்டு கொண்டு விட்ட பிறகு இந்த ஈனப்பெருக்கத்துக்கு மகரந்தத்தை கடத்த வழி இல்லாமல் போனதுனால மனுஷப்பையன் என்ன பண்ணுறான், அந்த தோட்டத்தில் பூவை எடுத்து ஒட்டிக்கிட்டு இருக்கான். செயற்கை கருத்தரிப்புக்கு வந்தான்ல, இப்போ செயற்கை கருத்தரிப்பு இருக்குல்ல, அது மாதிரி ஒரு செயற்கை கருத்தரிப்புக்கு வந்துட்டான் அந்த ஈனப்பைய. பூச்சி அது பல கோடிக்கணக்கான பூக்களை மகரந்தத்தை கடத்தி விளைய வச்சது. இவன் எத்தனை பூவை ஒட்டிக்கிட்டு இருக்கான் பாரு வேலையத்தவன். எங்கள் ஊரில் வேலை இல்லாத டெய்லர் யானைக்கு டவுசர் தைச்சாங்கிற மாதிரி இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த பூச்சியெல்லாம் கொண்டு விட்டு இந்த பரதேசி ஒவ்வொரு பூவா எடுத்து இங்கே ஒட்டுவான் பாரு. இது செஞ்ச வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது நம்ம தாத்தா ஜேசி குமரப்பா இந்த தேனீக்கின் பொருளாதாரத்தை சேவை பொருளாதாரம் சொன்னது போட்டிருக்கான். அவன் செயற்கை கருத்தரிப்புக்கு வந்து ஒரு தோட்டத்தில் எத்தனை பூவை அவன் ஒட்டிடுவான், வேலைக்கு ஆள் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். இது எவ்வளவு பெரிய பேரழிவான போக்கு என்பதை என் அறிவு சமூகம், என்னிலும் இலையை கற்றுக்கொண்டிருக்கிற கற்றறிந்த என் தம்பி தங்கைகள் அறிஞ்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு பொழுதுபோக்குக்கு சொல்லலை, இருக்கிற பொழுதை, எதிர்கால பொழுதை நல்ல பொழுதை ஆக்குறதுக்கு சொல்கிறேன். உங்கள் அண்ணன் எனக்கு இங்கே வரு, நான் ஓட்டு கேட்கறதுக்காக சொல்லலை, நாட்டை காக்கிறதுக்கு சொல்கிறேன். வாக்குக்கு சொல்லலை, உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு சொல்கிறேன். நீ போட்டா போடு, இல்லைன்னா போ, என் பிறவி கடமை நான் சொல்லிடுறேன். இது யாரு, ஒரு பூச்சி பட்டு புழு தருது, பட்டு நூல் தருது. இவன் பாரு, இதுல என்னன்னா இந்த உணவு சங்கிலியை சொல்லுது. இப்போ இந்த எலி இருக்கணும், எலி இருந்தா பாம்புக்கு உணவு. தவளை இருக்கணும், அது யாருக்கு, பாம்புக்கு உணவு. அது இது வந்து உணவு சங்கிலின்னு உலகம் இருக்கு. இங்க ஒரு பூச்சி, இங்க ஒரு பூச்சி, தவளை பாம்பு, அப்புறம் எலி, பாம்பு கழுகு, அப்புறம் தாவரங்களை வந்து பூச்சி சாப்பிடும். இங்கே அந்த சிதை வந்து இதுகளை வந்து காளான் இதுகளை சாப்பிட்டு வளரும். அப்போ இயற்கையில் ஒன்றை ஒன்று சார்ந்து இந்த உணவு சங்கிலி இருக்கு. இதில் ஒன்றை அறுத்திட்டினா உலகம் சிதைஞ்சிரும். இப்போ இந்த மிளகாய் கொள்ளை, இந்த கத்தரி செடி, மற்ற பயிர்கள் எல்லாம் பூச்சி வந்து அடிக்குது. பூச்சி வரும்போது பூச்சி மருந்து அடிக்கிறோம். அதை அடிக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம், பூச்சி வராமல் தடுக்கணும். என்ன செய்யலாம்னா, அதிகபட்சமாக நம்ம அடிக்கணும்னா வேப்பம் புண்ணாக்கு, வேப்பெண்ணெயை கரைச்சி தெளிச்சாவே பூச்சி இழந்த கசப்புக்கு வராது. இதுக்கு நம்ம முன்னோர்கள் செஞ்ச மேலாண்மை முறை என்னன்னா, ஒரு மிளகாய் கொள்ளை இருக்குது, கத்தரி கொள்ளை இருக்குது அப்படின்னா
இந்த வரப்புல 4 ஓரத்துலையும் கொட்டமுத்துங்கிற ஆமணக்கு செடியை வளர்த்தாங்க. வயல்களில் பாத்திலையும் ஆமணக்கு செடியை வளர்த்தோம். இந்த ஆமணக்கு செடியில இருந்து விளக்கெண்ணெய் எடுத்தோம், அதுல இருந்து புண்ணாக்கு எடுத்தோம். இந்த விளக்கெண்ணெய் வந்து நீ விளக்கெண்ணெய்னா விளக்கெண்ணெய் அப்படின்னு நினைக்கிற, இங்கிலீஷ்ல பிரெஞ்சு ஆயில்னா அருமைங்கிற. உனக்கு எதையுமே இங்கிலீஷ்ல சொல்லணும், புரியுதா? புரியுதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. இந்த பிரெஞ்சு ஆயில்னு விற்பான் தொலைக்காட்சியில, பிரெஞ்சு ஆயில், அதாண்டா நம்ம விளக்கெண்ணெய்னா இந்த விளக்கெண்ணெய்க்கு புரியாது. இந்த விளக்கெண்ணெயில தாளிக்கலாம், கை கால அடுக்கு நான் சுழி தேய்ச்சி விட்டாது பண்ணலாம். மிகுந்த சத்துள்ள தூய எண்ணெய் இந்த விளக்கெண்ணெய். எங்க தோட்டத்தில் இருந்து நாங்க எங்க அம்மா எடுத்து உரல்ல ஆட்டுக்கல்ல ஆட்டி நாங்க பானையில வச்சு காய்ச்சி விளக்கெண்ணெய் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தோம். நாங்களும் காலங்காலமா பயன்படுத்தணும். எங்க வீட்டில் செஞ்சதை நாட்டில் நான் ஆமணக்க 1000-2000 ஏக்கர்ல விளைய வச்சு ஆமணக்கில் இருந்து எண்ணெய் இந்த பிரெஞ்சு ஆயில் உன் இளவு கருமாங்கிறதுக்கு விளக்கெண்ணெய்னு போட்டு விற்று எப்படி இது என்ன பண்ணுவோம்னா, இந்த வரப்பு ஓரத்தில் இந்த ஆமணக்கை வளர்த்துட்டா எந்த பூச்சி வண்டும் அந்த ஆமணக்கு செடியில் உட்காந்துரும். ஏன்னா அந்த ஆமணக்கு இலை அவ்வளவு சுவையாக இருக்கும். பூச்சி புழு அதையே சாப்பிட்டுக்கிட்டு உள்ள போகாது. வாட்ச்மேன் வேலையை, செக்யூரிட்டி வேலையை இந்த கொட்டமுத்து செடி ஆமணக்கு செடி செஞ்சிடும். இப்போ அதுக்கப்புறம் இந்த நைட்ரஜன் ஒரு உரம் பொருள், பொட்டாசியம் சல்பட்டு, காற்றுல 78 விழுக்காடு நைட்ரஜன் இருக்கு, 21 விழுக்காடு மூச்சு காற்று ஆக்சிஜன் இருக்கு, மீதி 1 விழுக்காடு இதர வாயுகள் இருக்கு. இப்ப 78 விழுக்காடு எங்க இருக்கு? காத்துல இருக்கு. இந்த காத்துல இருக்கிற நைட்ரஜனை பிரிக்கிற ஆற்றல் பூமியில யார்ட்ட இருக்கு? என் அகத்தி மரத்துக்கிட்ட இருக்கு. இவ்வாறு 78 விழுக்காடு நைட்ரஜன். நீ தனியா போய் உரமா போட வேண்டியதில்லை, கருமத்தை போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி காட்டுறேன், 78 விழுக்காடு நைட்ரஜன், 21 விழுக்காடு ஆக்சிஜன், அதான் நற்காற்று, மூச்சு காற்று, அதுதான் நம்ம சுவாசிக்கிறோம் ஆக்சிஜன். இதுல இந்த 78 விழுக்காடு காற்றுல வர்ற நைட்ரஜனை தனியாக பிரித்து எடுக்கிற ஆற்றல் நம்ம அகத்திக்காரருக்கு இருக்குது. காற்றின் கலவையில் அதான் சொல்றேன், 1 விழுக்காடு இதர வாயு. இதை போட வேண்டியதில்லை, போடாத. இந்த நைட்ரஜனை எங்கிருந்து எடுக்கிறாருன்னா, நிலத்துக்கு வேண்டியதை 4 ஓரத்துலையும் வரப்புல வயலுக்குள்ள இந்த அகத்தியை வளர்த்து விட்டுட்டோம்னா அவர் எடுத்து காட்டிலிருந்து பிரிச்சு எடுத்து நம்ம செடிக்கு கொடுத்துறாரு. அப்ப என்ன பண்ணணும்? கரையுங்க அகத்தி கரையை நடணும். நைட்ரஜனை விட்டுட்டு நம்ம ஆளை நட்டுட்டா அவன் கொடுத்துறான் செடிக்க வேண்டிய நைட்ரஜனை. தனியா தூக்கி கொண்டு இந்த கருமத்தை கொட்ட வேண்டியது இல்லை. இப்ப இது எல்லாம் பள்ளிக்கூடத்தில் வச்சு படிப்பிச்சிருக்கணும். அதை செய்யாதனால நான் மேடையை போட்டு உங்ககிட்ட கத்திட்டு கிடக்கிறேன். அறிவியல்ல இருந்து இந்த பாடத்தை தூக்கிட்டான். இப்ப நான் என்ன செய்யறது? என் பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு இல்லை, ஆத்தால பொண்ணுக்கு இல்லை, எனக்கும் பின்னாடி வர என் தம்பி தங்கைகளுக்கு இப்ப என்ன நம்ம கனவு? நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. யாரு? எங்க அப்பா எங்களுக்கு சொல்லிட்டு போனது. அதை அப்பன் செய்ய முடியல, மகன் செய்வேன்னு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. அப்ப மறுபடியும் என்ன பண்றோம்? ரசாயன உரத்தை விட்டுட்டு பாரம்பரிய இயற்கை வேளாண் முறைக்கு நம்ம திரும்புறோம். அப்போ இதை செய்யணும் அப்படின்னா, இது சரியா இருக்கு என் மகன் சொல்றதுன்னா, உன் மகனுக்கு ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சு நாட்டை கொடு. இல்லை வேணாம்னா அவங்க கிட்டே கொடுத்துரு. வருங்கால பிள்ளைகள் நஞ்சில்லா உணவு உண்ணணும், மருத்துவம் தேவைப்படக்கூடாது, உணவே மருந்தா இருக்கணும், நல்ல காற்று இருக்கணும், நல்ல குடிநீர் இருக்கணும், படிக்க நல்ல கல்வி இருக்கணும், பார்க்க மருத்துவம் இருக்கணும், நடக்க பயணிக்க பாதை இருக்கணும், நல்ல போக்குவரத்து இருக்கணும், எரிக்க தடை இல்லாத மின்சாரம் இருக்கணும், எரிகாற்று. அவர் சொன்னார் பாரு, நம்பல, எத்தனை லட்சம் டன் சிலிண்டர் எரிகாற்று வேணாலும் உன் மகனால தயாரிக்க முடியும். நிலமெங்கும் பண்ணை போடுவேன், நீ இங்கே இரு, வந்தவாசியிலே தொழிற்சாலை, உனக்கு அரசு வேலை தாரேன், கவர்மெண்ட் வேலை. படிக்கல வாடா, மாட்டு சாணம் தேல்வதற்கும் மாட்டு மாறல பால் கறக்கிறதுக்கும் நாட் நீடு எஜுகேஷன். எத்தனை லட்சம் டன் பால் கறந்திருக்கேன், அதுக்கு படிச்சவன். எவ்வளவு ஏற்றுமதி செஞ்சேன், எவ்வளவு உள்ளூர் உணவு தேவைக்கு, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு, எவ்வளவு நெய்க்கு, எவ்வளவு தயிருக்கு, எவ்வளவு மோருக்கு, எவ்வளவு வெண்ணெய்க்கு போயிருக்கு, கணக்கு படித்தவன். வெளிநாடுல சந்தைப்படுத்த படித்தவன். எவ்வளவு டன் கம்ப்யூட்டர்ல எழுதி வைக்க, சாப்ட்வேர் இன்ஜினியர், எல்லாருக்கும் படித்தவன். படிக்காதவன் அனைவனுக்கும் அரசு வேலை ஆவான் அவன் வாழ்விடத்திலே.
வந்தவாசியில வேளாண் பண்ணை, வந்தவாசியில என்னடா வரும், மண்ணியல் ஆய்வறிஞர் எடுப்பேன். ஐயா இங்க கரும்பு அருமையா வரும், போரா கரும்பு 2000 ஏக்கர், போரா தொழிற்சாலை, நாட்டு சர்க்கரை, எத்தனால் பெட்ரோல், வெல்லம், கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிடுற தட்டு, பல இண்டஸ்ட்ரி. ஐயா மரவள்ளிக்கிழங்கு நல்லா வரும், போரா மரவள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு உணவு தேவைக்கு, மரவள்ளிக்கிழங்குல இருந்து நூல் எடுக்கிறேன், பை தயாரிக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் பை இருக்குல்ல, ஜப்பான் என்ன பண்ணிட்டான் தெரியுமில்ல, இந்த பிளாஸ்டிக்கை ஒழிச்சிட்டு மரவள்ளிக்கிழங்குல அதே பிளாஸ்டிக் மாதிரி பை தயாரிச்சிட்டான். அது தண்ணிக்குள்ள போட்டா கரைஞ்சிரும். எப்படி நீ என்னத்துக்கு இந்த செல்போனை வச்சிருக்க? நான் சொல்றதெல்லாம் ஜப்பான்ல இப்படி இருக்கு, நான் தட்டி பாருடா, கருமம் பாரு, ஒரு தடவை தான் பாரு, பார்த்து தொலை. அமெரிக்கா அமெரிக்கான்றாரு, அமெரிக்கால எங்க இருக்கு, பின்லாந்துல கல்வி எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி, பார்த்து தொலைய. எத்தனை நாளைக்கு இந்த கேடு கட்ட இந்த யூடியூப்ல இந்த கரும இந்த மீம்ஸே பார்த்து கிடப்ப? எத்தனை நாளைக்கு கிடப்ப? அறிவை தேடுறா, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு நம் நிழலை தேடி ஓடி வருங்கிறாரா புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர். அறிவை தேடுறா, தேடினானடா ஒரு மகன், உலகம் வியந்திருச்சடா. உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் அண்ணல் அம்பேத்கர் போற்றுதடா. ஒரு மனிதன் 10,000 புத்தகம் வாழ்நாள படிச்சிருக்கணும்ன்றான்டா. ஆனால் உலகத்திலே ஒரு மனிதன் 64,000 புத்தகம் படிச்சிருக்காருடா. என்னடா அம்பேத்கரை படிக்கிற, என்னத்த படிச்ச? படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு பக்கத்தில் இருக்கும்னு, எங்க நூலகம் லைப்ரரி இருக்கோ அங்க அறை எடுத்து தங்கி படிச்சவன்டா. உலகத்திலே ஒரு தனி மனிதன் நூலகம், ஆசிய கண்டத்திலேயே ஆகப்பெரிய லைப்ரரி நூலகம் இருந்தது அண்ணல் அம்பேத்கரோட தான். பைத்தியக்கார அவன் ஜமீனாடா, திவானா, அமைச்சனும் பெரிய என்ன சொல்ற மன்னனா? இல்லை, சாதாரண மகன். ஆசிய கண்டத்திலே ஒரு தனி மனிதனின் நூலகம் மிக பெரிதாக இருந்தது அவரோட தான். அவன் தான்டா சொல்ற, அறிவை தேடி ஓடுங்கடா, நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும், தேடுங்கடா. படிக்கிறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. படிச்சவன் அக்கறையோட சொன்னா கேட்கறதும் இல்லை. என்ன பண்ற நீ? எதை தேடுற நீ? நடிச்சா போதுமாடா, நாட்டை கொடுத்துருவியாடா? நடிச்சா போதுமா? நடிச்சிட்டாலே எல்லாம் வந்துருதாடா. நடிச்சிட்டாலே நாட்டு விடுதலைக்கு போராடி செத்தவன் நல்ல கண்ணு யாருன்னு தெரியல, நடிகனை எல்லாம் தெரியுது. எங்கடா கொண்டு வர உன் நாட்டை? அதிகாரத்தை களைச்ச உடனே அதிகாரத்தை கொடுத்துருங்க, ஒப்பனை அழிச்ச உடனே அரியணையை கொடுத்துருங்க. அது நீ ஏற்கிற, உனக்கு அறிவு இருக்கு, மானம் இருக்கு, சிந்திக்கிற நீ. நீங்க நடிச்சா நோட்டை கொடுப்போம் வாழ்றதுக்கு, நடிக்கிறத நிப்பாட்டிட்டா நாட்டை கொடுத்துருவோம் ஆள்றதுக்கு. ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்க நீ இல்ல? அப்ப எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியமா தெரியுதாடா? பைத்தியமா தெரியுது, கத்திக்கிட்டு சாகிறதுக்கு. ஏண்டா பிரபாகரனும் தலைவன், கக்கனும் தலைவன், காமராஜனும் தலைவன், சிங்காரவேலனும் தலைவன், சீவானந்தமும் தலைவன், அயோத்திதாச பண்டிதனும் தலைவன், ரெட்டமலை சீனிவாச எம்ஜி ராசாவும் தலைவன், யார் எனக்கு பாபு சிதம்பரனார் ஒம்பாட்டன் செக்கெழுத்தவனும் தலைவன், பசும்பொன் தெய்வ திருமலை முத்துராமலிங்க தேவரும் தலைவன், ராமசாமி படையாச்சியும் தலைவன், அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயக்கரும் தலைவன், நடிகனும் தலைவன். பைத்தியக்கார அறிவு கொண்டு சிந்திச்சு செயல்படுற, கலையை ரசி போற்று. அவன்கிட்ட நாட்டை கொடுப்போம்ங்கிற தலைவனுக்கு நடிகனுக்கு வேறுபாடு தெரியாத தற்குறியாடா நீ? தற்குறியா? எந்த மாநிலத்தில் சினிமா இல்ல? கேரளாவில் இல்ல? மம்முட்டி மோகன்லாலோட சிறந்த நடிகர் இருக்கானடா, இருக்கானா? மம்முட்டி கேட்கிறாங்க, நீங்க ஏன் கட்சி ஆரம்பிக்கலன்னு. எங்க மக்கள் திரையரங்குல தலைவரை தேடுறது இல்லையே, ஒரே வாரத்தில் செருப்பு கட்டி அடிச்சு போயிட்டான்டா. பிரேம் நசீர்னு ஒரு நடிகர் இருந்தார் தெரியுமாடா? பிரேம் நசீர்னு சூப்பர் ஸ்டார், 500 படங்களை நடிச்சவன் பிரேம் நசீர், சூப்பர் ஸ்டார். காங்கிரஸ்ல இருந்தார். மேடையில் பேச சொல்லிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தார். ஒருத்தன் எந்திரிச்சான், அவரை உட்கார சொல்லுன்ட்டான். எங்கே இல்லடா, கேரளாடா, உட்கார சொல்லுன்ட்டான். ஒருத்தர் எந்திரிச்சு போய், ஏய் அவர் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமில்ல, அதனாலதான் சொல்றேன் அவரை உட்கார சொல்லி அவரை பேச சொல்லுன்ட்டான். போய் அவரை நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லியா? தலைவன் இங்கே உட்காந்துருக்க, அவனை பேச சொல்லிட்டாப்ல. திரும்பி விட்டு திருப்பி வந்து ஒரு மொத்த ரசிகர்களையும் கூப்பிட்டாப்ல. 2 லட்சம் 3 லட்சம் பேர் கூட்டிட்டான். நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னாப்ல, பரபரன்னு 5-6 சேர் போட்டு இருந்துட்டேன். அதோட கீழே இருந்து இறங்கி போனவன் தான். எந்த நடிகனுக்கும் கேரளாவில் கட்சி ஆரம்பிக்கணும் என்னவல்ல.
பைத்தியக்காரா. மேற்கு வங்கத்தில் சினிமா இல்லை, மகாராஷ்டிராவில் சினிமா இல்லை, ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் அவன் நடிகர்கானா? போடா போடா போடா, போய் வரலாற்றை படிட. வெக்கம் இல்லாம மார்க்ஸுங்கிற, எங்கல்ஸுங்கிற, இங்கர்சாலுங்கிற, சாக்ரட்டிஸுங்கிற, பிளாட்டோங்கிற, அரிஸ்டாட்டிங்கிற, பிடல் காஸ்டோங்கிற, சேகுவாராங்கிற, ஹோசிமேனாங்கிற, புத்தன்கிற, பூலேங்கிற, அம்பேத்கருங்கிற எல்லாரையும் படிக்கிற. அப்புறம் ஏன்டா நடிகனுக்காக போய் செத்து துடிக்கிற? பைத்தியக்கார பைத்தியக்கார பைத்தியக்கார. போடா போடா. பொழுதுபோக்கு தளத்தில் உனக்கான தலைவனை தேடாதே, போராட்ட களத்தில் தேடு. திரையில் தேடாதே, தரையில் தேடு. காத்தடிக்கிற திசையெல்லாம் பறந்து போகிற பதராக இருக்காதே. புயலே அடித்தாலும் அசையாமல் அதே இடத்தில் கிடக்கிற வீரியமிக்க நெல்மணிகளாக இருங்கள். ஒரு நெல்லு தான்டா. கூட்டமல்லட அரசியல், உயர்ந்த கொள்கைதான் அரசியல். நல்லா கவனிச்சுக்க. ஒரு நெல்லு தான், ஒரு நாற்று தான். ஒற்றை வைக்கோல் புரட்சிங்கிற மாசானு புக்காக்கோ. ஒற்றை வைக்கோல், ஒரு நெல்லு ஒரு நாற்று நடவுதான் நம்முடைய அப்பன் நம்மாழ்வார் வலியுறுத்துறான். ஒற்றை நாற்று தான் நடுறான். அது 80 நாற்றா விரியுதுறான். ஒற்றை நாற்று 80. ஒரு நாற்று 20 நெல்மணிகளை இருந்தாலும் 1600 நெல்மணிடா. ஒரு நெல் 1200 நெல்மணியை உருவாக்க முடியும் என்றால், ஒற்றை மகன் 36 லட்சம் நெல்மணிகளை விளைய வைக்க முடியும் என்றால், 36 லட்சம் நெல்மணிகள் எத்தனை கோடியாக பெருக்கும் என்பதை அறிவு சமூகம் புரிஞ்சுக்கணும். உன் மகன் பேசுறதை கேட்டு காத்துல வாங்கிட்டு போகாத, கடத்து. கடத்துறா. தேனி எப்படி கடத்துது மகரந்தத்தை, அப்படி கடத்து. புரட்சி என்பது என்ன என் உடன் பிறந்தவனே? என்ன? ஒரு வண்டி நிறைய குப்பை, எவனும் வண்டி நிறைய தீப்பத்தி நெருப்பை எடுத்துட்டு போவது இல்லை. ஒரு தீப்பட்டி, ஒரு தீக்குச்சி தான் புரட்சி என்பது. என்ன? ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது. ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்து கொண்டுங்கிறான். உரசி போடுறா, பத்தி எரியட்டும். தனி மனிதன் சீமான் இங்க பாரு, ஒரு சிறிய விளக்கு மெழுகுவர்த்தியில் இருக்கிற தீபத்தை அப்படின்னு ஊதுனா அணைஞ்சிரும்டா. வாய்கிட்ட ஊதுற காத்தே அணைச்சிருது. தனியா திணின்னு சின்ன நெருப்பா இருந்தா. இதே நெருப்பு அடர்ந்த காற்றுக்குள் பற்றி பெருநெருப்பாக மாறுகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அந்த காற்று ஊதி 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 வளர்க்குது. இதுக்கு பேர் என்ன? புரட்சி. பெருந்தீ புரட்சி. தனி மனிதன் உங்கள் மகன் சாலையில் நடந்தால் விபத்து, ஆக்சிடென்ட். நாம் அத்தனை பேரும் எழுந்து நடந்தால் போக்குவரத்து நிறுத்தம், டிராபிக் ஜாம். இதாண்டா புரட்சி. தென்னை மரம் பார்த்திருக்கியா? தென்னை மரம். தென்னை மரத்துல முதல் மட்டையிலிருந்து அடிமட்ட வரை, முனிமட்ட வரை தான் பிறந்ததற்கும் இறந்ததற்குமான தடத்தை மட்டை தென்னையின் உடம்பிலை மட்டை பதிச்சிட்டு போதுரா. தடம் மட்டை அப்படி பதிச்சிட்டு போகுது. பார்த்தா கரும்பில் தோகை, அகத்தியில் கணு, எல்லா இடத்திலும் ஒவ்வொரு கிளையும் இலையுமே தடம் பதிக்கிற போது மான தமிழ் மக்கள் பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் இறந்ததற்கும் தடம் இருக்கின்றார். இதை தாண்டா பிடல் காஸ்டோ சொல்றான். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன்கிறான். நீ மனிதனா மாமனிதனான்னு பார்த்துக்க. பிறந்தா இருந்த தடம் தெரியாம போகாதடா, வரலாற்றில் வாழ்ந்தாண்டா அப்படின்னு இருக்கணும். சொல்றான்டா விரல் விட்டு இத்தனை முன்னவர்களை. அப்படி வாழணும். இறந்த பிறகு வாழ்க்கை இருக்குன்னு நீ, உயிர் இருக்குன்னு நினைக்கிறியா? இன்னொரு பிறப்புங்கிறத நீ நம்ப மறுக்கிற. இருக்குல்ல, மறுபிறப்பு இருக்குல்ல. அந்த பிறப்பிற்கு உடலும் இல்லை, உயிரும் இல்லை, புகழ் இருக்கு. வள்ளுவ பெருமகனார் இருக்கானா? இல்லையடா, இல்ல. பிறந்து இறந்து போனான். ஆனால் இறந்தும் இரவா புகழ் பெற்றான். எப்படி? 2000 ஆண்டுகளாக தமிழ் மக்களோட இருக்கான். அவன் பாரதி இல்லடா, பாரதாசன் இல்ல, கம்பன் இல்ல, கபிலன் இல்ல, இளங்கோ இல்ல, சீர்த்தலை சீத்தனார் நம்ம முன்னோர்கள் எவனும் இல்ல, சேர சோழ பாண்டியன் இல்ல. ஆனால் புகழ் இருக்கு. அடுத்த பிறப்பு இறந்த பிறகு பிறப்பது புகழ் பிறப்பு. அதுக்கு வாழ்நாளே கிடையாது. உடல் இல்லை, உயிர் இல்லை, அதுக்கு மரணம் இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்டா நீ. பைத்தியக்கார 500 ரூபா 1000 ரூபா பிச்சைக்கார காசுக்கு வாக்கை விற்கிறது வாக்கி அரிசி வாங்கி திங்கிறதுக்கு சமம்டா.
தூக்கி வீசி தன்மானமிக்க தமிழ் மக்களாக கிளர்ந்து எழுந்து வரலாற்றை மாறிச்சுடா. தமிழ் சின்ன சின்ன பசங்க வந்தாங்கடா, மாத்திட்டாங்க. தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டாங்க. எழுது இந்த தேர்தலை 23 எழுது, ஒற்றை விரலால் எழுது. உழவர் குடியோன் விவசாயிக்கு வாக்கை செலுத்தி தூக்குட. என்னந்த சூரிய ரெட்டல விவசாய சின்னத்தை விட உயர்ந்த சின்ன இருக்கா சொல்றேன். என்ன விசில் உதிரி தெரிய போறியா? நீ தெரிய போறியா? என்ன பண்ண? திரையரங்களை ஊதி தெரிஞ்சா, தியேட்டர்ல ஊதி தெரிஞ்சா, இப்ப தெருவில் ஊதி தெரியுற. 2 ஒண்ணு தானடா. அங்க அடிச்சா விசில பிங்க அடிக்கிற. சூரியன் ஓட்டு போட்டா அவங்க வீட்டுல விடி, நாட்டுல எங்கடா விடியுது? எங்க விடியுது? ரெட்டலை அது 60 வருஷமா மொட்டலையா தான் இருக்கு. அடுத்தலையே விடல. என்னத்த விடுது? எங்க விடுது? எவன் தோற்றான்னு இருக்கலாம், விவசாயி தோற்றான்னு இருக்கப்படாது. எத்தனை லட்சம் வேளாண் கோரி பெருங்குடி மக்கள் இருக்கிறீங்க. உங்க போராட்டங்கள் எல்லாம் உங்கள் மகன் நிக்காத நாள் இருக்கா? உங்கள் குரலோடு என் குரல் ஒலிக்காதது இருக்கா? உங்கள் வேர்வையோடு என் வேர்வை கலக்காம இருந்திருக்கா? அப்போ உங்களுக்காக நின்ன என்னோடு இந்த நேரத்தில் நிற்காமல் எப்போது நிற்க போகிறீர்கள்? எல்லா போராட்டங்கள் என்ற மகனோடு இந்த தருணத்தில் நிற்காமல் எப்போது? எல்லா பிரச்சனையும் தந்தவனோடு, எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும் வந்தவனோடு யாரோடு நிற்க போகிறீர்கள்? யாரோடு? பகுத்தறிவதும் என்ன, எது சரி என்று பகுத்து ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கிற திறன் தான் பகுத்தறிவு. அது கூட எல்லாமே என்னப்போ என்னது? அநீதிக்கு துணை போய்கிட்டு எத்தனை காலத்துக்கு திருப்பீங்க? அநியாயம்னு தெரியுது. அநீதியை எதிர்க்கு துணிவில்லாமல், அநீதியை எதிர்த்து அச்சமின்றி துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள். நீ எங்க அநீதியை எதிர்த்து துணிஞ்சு போராடுற? புரட்சித்தீய அநீதிக்கு எதிரான புரட்சித்தீயை பற்ற வைக்கவே நான் வந்தேன் என்கிறார் இறைமகன் இயேசு. அவர் பற்ற வைத்த புரட்சித்தீயை நான் பற்ற வச்சுட்டு ஓடுறேன். நீ எச்சையை திருப்பி அணைச்சிக்கிட்டே இருக்கிய தொடர்ந்து. எங்க என்னை எரிய விடுற? எங்க எரிய விடுற? அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறான் என் தலைவன். எவனுக்காக சரணடைஞ்சிருக்கானாடா? 206 வழக்கு வாங்கின இந்திய நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை நடத்துற ஒரு தலைவனை சொல்றான். 260 வழக்கு வாங்கின ஒரு மகனை சொல்லு பாப்போம். என்ன கொள்ளையடிச்சனா, இல்ல கொலை பண்ணனா, இல்ல என்ன பண்ண லஞ்சம் வாங்கினா, ஊழல் செஞ்ச ஒண்ணு பேசுனேன் அவ்வளவுதான். 200 ஒரே நாள்ல 100 வழக்குடா. ஒரே நாள்ல 100 வழக்கு. செஞ்சுரி அடிச்சவன் நான் ஒருத்தன் தான். நான் ஏறாத நீதிமன்றம், இருக்காத சிறை சொல்லு பார்ப்போம். ஏன்? விழுந்து விட்ட தமிழ் பேரினத்தின் எழுச்சி. என்னை வளர்த்தவன் அப்படி. எப்படி? நான் செத்தாலும் சரி என் இன வாழணும், நான் வீழ்ந்தாலும் சரி என் இன எழணும், என் இனத்திற்கு வேண்டியது விடுதாய், விளை தலையானாலும் தருவேன். இதான் எங்க கோட்பாடு. ஏனால் உயிரினும் மேலானது எங்கள் உரிமை. என் உயிர் எனக்கு மட்டுமான இழப்பு, என் உரிமை என் ஒட்டுமொத்த இனத்திற்குமான இழப்பு. அதை விட உயிரை இழக்கலாம், உரிமை இழக்கக்கூடாதுங்கிற கோட்பாட்டோட நிற்கிற பிள்ளைகள். போட்டா போடு, போடலைன்னா போ. என் கடமை, நான் பேசணும், பேசிட்டேன். உன்னோட பிறந்துட்டேன், வயிற்றுல பிறந்துட்டேன். அதுக்கு என் பிறவி கடமை செஞ்சுட்டேன். வர்ற தேர்தலை பயன்படுத்திக்க, விட்டாத இந்த மகனை கெட்டியா பிடிச்சுக்க. நாடு மக்களும் நல்லா இருக்கணும்னா இந்த தேர்தலை நீ ஜெயிக்க வைக்கல, எவனாவது மனுக்கு எடுத்துக்கிட்டு வந்த கொன்னே விடுவேன். அண்ணே வீடை இடிக்கிறான், அண்ணே நிலத்தை பறிக்கிறான், அப்ப ஓட்டு போடும்போது எங்க வைக்கலிச்சா நீ? என்னடா எல்லாம் தெரியுது, எல்லாம் தெரியுது. அநீதியை தர்றவன், இந்த பிரச்சனையை தந்தவனே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கானே. எப்படி? யார் போடுறா ஓட்டு? யார் போடுறா? எத்தனை காலத்துக்கு இந்த தவறை திருப்பி செய்வேன்? எல்லாரும் வீதிக்கு வந்துட்டு போராடி, அப்புறம் எப்படி உனக்கு போராட்ட தந்தவன் திருப்பி அதிகாரத்துக்கு வர? எப்படி வர? கள்ள ஓட்டு போட்டுக்கிறானா? எப்படி வர? பயன்படுத்திக்க, இந்த தேர்தலை பயன்படுத்திக்க. நீ இது இல்ல, இன்னும் 35 கூட்டம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் போட்டு காட்டுவேன். கல்வி எப்படி கொடுப்பேன், வேலை வாய்ப்பு இங்க பேசிட்டல, வேற ஊர்ல போட்டு காட்டுறேன் பாரு, எப்படி வேலையை பெருக்கி கொடுப்பேன் வாழ்விடத்துலன்னு. நீ கவனி. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட முடியல, நேரம் இல்லைல்ல. நாளைக்கு வேற கூட்டத்தில் காட்டுவேன். செல்போன்ல போ, யூடியூப் போ, லேட்டஸ்ட் ஸ்பீச், சீமானோட லேட்டஸ்ட் ஸ்பீச்னு தட்டு வந்துடும். பாரு, கொஞ்ச நேரம் பாரு. தேவையில்லாம பொழுத போக்குறதுக்கு இதை பார்த்து ஒரு நல்ல பொழுத ஆக்கு, தயவு செய்து ஆக்கு. புரியுதா? இப்போ இந்த மாவட்டத்தில் போட்டியிடுற, திருவண்ணாமலை மாவட்டத்தில் போட்டியிடுகிற ஆறுயிர் தம்பி மென்பொறியாளர் கணேஷ் அவர்கள்
எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினே முதன்மையான தளபதியாக இருக்கிற என் ஆர்வீர் தம்பி கணேஷ் அவர்களுக்கு நீங்கள் வேளாண் குடிமகன் விவசாயி சின்னத்தில் வாக்கு தர வேண்டும். அடுத்ததாக என் அருமை தங்கை ஆரணி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற தவமணி ரமேஷ் அவர்களுக்கு முதுநிலை வணிக மேலாண்மை கற்ற என் தங்கைக்கு வேளாண்மை விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். பிறகு என்னுடைய அன்பு தம்பி திருவண்ணாமலை மாவட்டத்திலே திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற வழக்கறிஞர் சு விக்னேஷ் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். விடுத்துக்கு திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற ஆர்வரி இளவல் வழக்கறிஞர் வி லோகநாதன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே இளங்கலை கல்வியல் படித்த என் தங்கை சீதா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக போலூர் சட்டமன்ற தொகுதி இளங்கலை கணிதம் படித்த என் தங்கை உமாதேவி பிரகாஷ் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு இளவல் வழக்கறிஞர் மு தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி, உங்களின் வெற்றி. எங்களின் அதிகாரம் எம் மக்களுக்கானது, உங்களுக்கானது. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், அதன் மானம் காக்கும்.